கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 112:9 வாசிக்கலாம். சங்கீதம் 112:9 வாசிக்கலாம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் 11 மாதங்களும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 12வது மாதத்திலையும் ஆண்டவர் நம்மளை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமாக வாழ்கிற மனிதர்கள் வேணா என்னுடைய இருப்பு என்ன, என்னுடைய வரவு என்ன, என்னுடைய சூழ்நிலை என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆண்டுடைய பிள்ளை எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிறது. அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே என்னோட ஊழியத்தின் ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிற ஒரே காரியம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. இந்த நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் அப்படின்றது ஒரு மனிதனால் உண்டாகிறதல்ல, அது தேவனால் தான் உண்டாகிறது. அல்லேலூயா. நான் வேலை செய்து ஊழியம் செய்த நாட்களில் நிறைய ப்ரொமோஷனுக்கு காத்திருப்பேன். ஆனால் ஒரு நாளும் அந்த ப்ரொமோஷன் அப்படின்ற வார்த்தை என் அகராதியில் கிடைச்சதே கிடையாது. நான் மறக்க மாட்டேன். மேரி ப்ரௌனில் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் பெஸ்ட்டு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு ஓட்டுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டைஃபனாக ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. ஃபோட்டோ ஒட்டுவாங்க, அந்த போர்டில் ஃபோட்டோ ஒட்டுவாங்க. நானும் அந்த ஃபோட்டோ அங்கே வரணுன்றதுக்காக பல நாள் பாடுபட்டிருக்கேன். இது எப்படின்னா 30 நாளில் ஒரு நாள் லீவ் போடக்கூடாது. ரலையிலே சொல்ல மாட்டேறீங்களே, நிறைய லீவ் போடுவீங்களோ? லீவ் போடக்கூடாது. அதே மாதிரி 5 மணி டியூட்டிக்கு 4:45 4:50 கார்டு ஸ்வைஸ் பண்ணணும். கார்டு டைம் இன்டர் போடணும். ட்ரெஸ் கோடு மாறக்கூடாது. ஷேவ் பண்ணியிருக்கணும், நீட்டாக இருக்கணும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணுவேன், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டையாயிடும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அதனால் அங்கே வேலை செஞ்ச அத்தனை மாதமும் ஒரு நாள் அந்த அவார்டு வாங்கினதே இல்லை. ஆனால் என்னைக்கு ஆண்டுடைய ஊழியத்துக்கு வந்தனோ இன்ன வரைக்கும் அவர் கையில் அவார்டு வாங்குறது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. உயர்வு அப்படின்றது மனிதனால் வருவதல்ல, அது தேவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய உயர்வு. அல்லேலூயா. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அந்த நாட்களில் யூதர்களுக்கு இந்த கொம்புன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பழைய ஏற்பாடில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். கொம்பு அப்படின்னாவே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னென்னா, ஹானரபிள், அதாவது உயர்வுக்கான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் மனிதர்களால் வருகிற உயர்வுகளை நிறைய தேடுவோம். இந்த மனுஷங்க என்னை பாராட்ட மாட்டாங்களா, இவங்க என்னை உயர்த்த மாட்டாங்களா, இவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, இவங்க என்னை எப்படி கனம் பண்ணுவாங்க, அப்படிலாம் நிறைய மனுஷிகமாக தேடுவோம். ஆனால் தேவன் தருகிற உயர்வு தான் உண்மையான உயர்வாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் உலக பிரகாரமான மனிதர்களை போல இந்த பாதையில் நான் உயர்றது அப்படின்றது நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, உயர்வு அப்படின்னாவே அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் சில நேரங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, நீங்கள் உத்தமமாக இருப்பீங்க. ஆனால் அந்த நிர்வாகமோ அவங்களும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். நான் ஸ்டார்டஸ்ட்னு ஒரு பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினே இருப்பாங்க. அவர் ஒரு கிறிஸ்டின், அவர் எங்கள் சர்ச் பிலீவர் தான். ஒரு நாள் நான் டைரெக்டாகவே கேட்டேன், ஏன் சார் என்னை மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இடத்துக்கு மாற்றுறீங்களே, ஏன் சார் அப்படின்னா, அப்போ தான் ஒரு நாள் சொன்னார், இல்லை ஜேக்கப், கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு புரியல. அப்போ நான் நிறைய கிறிஸ்டின்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க கூட இல்லையானா அவங்கெல்லாம் அதில் உண்மையாக இல்லை. ஏன்னா உன் கூட தேவன் இருக்கிறதுனால என்னை போடுற கான்ட்ராக்ட், நாங்கள் கான்ட்ராக்ட் பேசிக் ஒர்க் பண்ணுற ஆட்கள். அப்போ நாங்கள் போகிற என்னை எங்கெல்லாம் போடுறாங்களோ அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்டை நான் போட்டு 3 மாதத்துக்குள்ள ரினியூ ஆகிடும். பொறாமல் கை தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா. நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்க, நீங்கள் ஒரு ஆண்டுடைய பிள்ளைனா உங்கள் நிமித்தம் உங்கள் நிர்வாகங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்கள் அதில் உத்தமமாக இருக்கணும், அதில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். எனக்கு ப்ரொமோஷன் வரல, எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு அது வரல இது வரலன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் உத்தமத்தில், நீங்கள் உண்மையில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் உங்களை தேவன் கரெக்டாக நடத்துவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற அதுதான் பெரிய விஷயம்.
நான் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னில் நான் உங்களோட ப்ரொமோஷன், அதாவது அந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் ஆச்சு. எப்போ ஆச்சுன்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஃபேக்ட்ரி ரினியூ முடித்த பிறகு தான் எங்கள் ஓனர் கூப்பிட்டு சொன்னார், இந்த தெரியுமா, இந்த ரினியூ ஆனது காரணம் ஆண்டவர் ஒன்று அந்த இடத்துல வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த மெயின் கேட்டுக்கும் அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நான் அந்த மெயின் கேட்டில் நான் சைன் பண்ணிட்டு நான் உள்ளே நுழையும் போது அங்கே உள்ள வேலை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த செக்யூரிட்டி கேட்பார், ஆள் கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற, உன் கீழே வேலை செய்கிறவனெல்லாம் நீ இப்படி தான் பார்க்குற. உண்மையாகவே அப்படி தான் இருப்பானுங்க, இப்படி தான் பார்க்கணும். நான் தான் ரொம்ப குள்ளம். ஆனால் என்னை கண்டானுங்கன்னா அப்படி தெரிச்சடிச்சு ஓடுவாங்க. அவர் கேட்பார், நான் சொன்ன ஒரே விஷயம் தான், நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், என்னை பார்க்குறவங்களுக்கு அந்த பயம் எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே உங்கள் நிர்வாகத்தில், உங்கள் வேலையில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் உத்தமமாக, உண்மையாக, நேர்மையாக இருப்பீங்கன்னா உங்கள் உயர்வு நிச்சயமாக தேவனால் வரும். ஹல்லேலூயா. இந்த உயர்வும் சோர்வும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சோர்வு வந்தாலும் ஜனங்க ரொம்ப சோகமாக ஆகிடுவாங்க, உயர்வு வந்தாலும் தலகாறு புரியாமல் ஆடுவாங்க. ஆனால் உண்மையாக சொன்னேன், உயர்வானாலும் சோர்வானாலும் நிதானமாக இருக்க பழகணும். ஆமென். சோர்வு வந்துட்டா உடனே சோகமாக, பாஸ்ட் முன்னாடி ஒரு உதாரணம் அருமையாக சொன்னார். பிரச்சனைன்றது அது பாட்டு பஸ் ஏறுற பேஷன் மாதிரி, அது வரும், அது பாட்டு போகும், அது பாட்டு வரும், அது பாட்டு அதை கண்டுக்கவே கூடாது. நீங்கள் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் கூடவே வாழும். ஹல்லேலூயா. சில பேர் முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணும், அவங்க கூடவே கொடுத்தனும் ஒன்று போல இருக்குது. ஒரு நாள் சிரித்து பார்க்க முடியாது, ஒரு நாள் அவங்க முகம் மலர்ந்தே இருக்காது, எப்பொழுதும் வாடின முகமாகவே இருக்கும். பக்கத்தில் சிரித்து சொல்லுங்களேன், ஹாப்பி டிசம்பர் சொல்லுங்க பாப்பா. நல்லா சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன், ஹாப்பி டிசம்பர். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தாபனத்தில் கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். 2 வருஷம் அந்த ஸ்தாபனத்தில் கிளாஸ் எடுத்தேன். முதலாக உள்ள நுழையிற யாருமே சிரிக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. நான் எப்படி பல்ல கடிச்சு, ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா பிரசங்க வேறு, வகுப்பு வேறு. நான் உயிரை கொடுத்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பேசுவேன். நீ என்ன பண்ணாலும் நான் வாயை திறக்கவே மாட்டேன்னு உட்காந்துருந்தாங்க. ஆனால் ஏசப்பா கிருபையில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எல்லா வாய்களையும் திறக்க ஆண்டவர் உதவி செய்தார். சத்தமாக சொல்லாமல் அந்த சர்ச்சில் என்னை எப்படி அறிமுகப்படுத்துவாங்கன்னா, இப்பொழுது உங்கள் பல்லுகள் எல்லாம் தெரியும்படி உங்களுக்கு வகுப்பெடுக்கிறதுக்காய் பாஸ்டர் ஜேக்கப் வருகிறார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே. அது என்னன்னா, சில பேர் நினைக்கிற கஞ்சை குடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வெறப்பாகவே இருக்கும். சர்ச்சில் வந்து உட்காந்தா கூட ஆள் வெறப்பாகவே இருக்கும். ஆனால் என்ன ஒரு குடும்பம்னா, 2 வருஷம் கழிச்சு ஏன் சிரிப்பை நான் மறந்துட்டேன். அவ்வளோ மோசம். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு உயர்வு தருவார், சோர்வதா உயர்வதா ரெண்டுமே தேர்வு மாதிரி. உயர்வு வந்தால் ரொம்ப ஆடக்கூடாது, சோர்வு வந்தால் வாடக்கூடாது. பேலன்ஸபிளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கொம்பை மகிமையாக உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம அதை விட்டுட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கலாமா சொல்லுங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா விஷயங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கிறிஸ்மஸ் மாதம் எல்லா கடைக்குள்ள உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவசம் போட்டிருப்பான், சொல்லுன்னு உள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா உள்ளே போனாலும் உங்கள் பர்ஸு காலி ஆகிடும். அல்லேலூயா. இப்போ பயப்பிள்ளை பசங்களில் நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. என்னடா விண்டோ ஷாப்பிங், என்னடான்னு கேட்டால் போவோம், ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. காசெல்லாம் இல்லை. அப்புறம் அடுத்த வாரம் காசு வரும்போது அதில் எது பெஸ்ட்டோ அதை போய் எடுத்துக்கிறது. அல்லேலூயா. இது நல்லா தான் இருக்குது. ஆனால் பாவம் கடைக்கார நிலைமை யோசிச்சு பாருங்க, ரொம்ப கொடுமை. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்மளுடைய நிபந்தனைகளை மறந்துடுறோம். அதான் பிரச்சனை. அவன் பெருசாக போட்டிருப்பான், சேல் ஆஃபர் 50% டிஸ்கவுண்ட், ஆண் வாயை பிளந்து உள்ளே போய் விழுந்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும். அவன் போட்டிருக்கான்னாவே கவனமாக யோசிக்கணும். ஆனால் பைபிள் அப்படி கிடையாது. ஓப்பனாக திறந்த விதமாக தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. உயர்வு எப்படி வருமா? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. அவங்களுடைய கொம்பு தான் உயர்த்தப்படும். எல்லாருக்கும் உயர்வு கொடுத்துட்டா அந்த உயர்வுக்கு மரியாதையே கிடையாது. நான் எப்பொழுதுமே அதிகமாக வேதத்தில் உள்ள
ஒவ்வொருத்தருடைய உயர்வுகளை யோசித்து பார்ப்பேன். அவங்கள எப்படி தேவன் உயர்த்தினார், எப்படி தேவன் அவங்கள நம்மளை போல சராசரியான மனிதர்கள் தானே, எப்படி தேவன் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அதில் ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதரோட வாழ்க்கையை பார்க்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அந்த வாசிக்கும் பார்ப்போம். இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனம் திரும்புதலும் ஒரு பெரிய மறுரூபமும் காணப்படுகிறது. வாசிக்கும் பார்ப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூடத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு சகைவு மனம் திரும்பின மாதிரி யாராவது மனம் திரும்பி இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா சகேவு உண்மையாகவே அந்த சமுதாயத்தில் அந்த சூழலில் மோசமான ஆள் தான். அதாவது இயேசு கிறிஸ்து அவர் வாப்பாவும் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாலும் அந்த ஜனங்கள்லாம் புலம்புறாங்க. பாருங்களேன், அடுத்த வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தை அவரோடு அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்போ அவன் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்திருப்பார். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம வாய் நம்மளை புகழக்கூடாது. சில பேர் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் தன் தார தப்பட்டை தானே ஊதுவார்கள். அது ஏன்னே எனக்கும் தெரியல. நம்மளை நாமளே புகழ்றது புகழ்ச்சி கிடையாது, அது வேற மாதிரி. புகழ்ச்சின்றது அது கர்த்தரால் புகழப்படணும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நாமளே தேடிக்கணும், அதுக்கு வேற பேர். இந்த பதவி பட்டங்கள் இதெல்லாம் நம்ம தேடி தேடி போகிறதுனால தான் அவைகளுக்கு நாம் அடிமைகளாகவே வாழ்கிறோம். நாம் அதுக்கு கீழாகவே இருக்கிறோம். என் கூட பைபிள் காலேஜ் முடித்தவங்க நிறைய பேர் நிறைய டிகிரி முடிச்சிட்டாங்க. பிடிஹெச் முடித்து எம்டி முடித்து சில பேரில் டாக்டரேட்டாக வாங்கியிருக்காங்க. எங்கே வாங்கினாங்களாம் தெரியாது, வாங்கிட்டாங்க. நானும் யோசித்து பார்த்துருக்கேன், ஆண்டவரே எல்லாரும் படிக்கிறாங்க ஆண்டவரே. நானும் ஒரு பிடிஹெச் அப்ளை பண்ணேன். இந்த இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் ஒரு அப்ளை பண்ணி ஒரு செமஸ்டர் போனேன், அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த இதுக்கு நமக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா நான் 3 வருஷம் பைபிள் காலேஜில் 6 செமஸ்டரில் இது வரைக்கும் ஒரே ஒரு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டில் இது வரைக்கும் சொல்லையா 2 பேஜ் தான் டீச் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. இன்னும் சில பேர்லாம் படிக்கிறாங்க, எப்படி தான் படிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கிருபை பெற்றவர்கள் புக்கும் கைமாவே இருக்கிறாங்க. எப்படி தான் படிக்கிறாங்களோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது நல்லது, ஆனால் படிக்கிறத நீங்கள் வாங்கின பட்டத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பத்திரமா வச்சுக்கூடாது. அதை 4 பேருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. அந்த ஜார்க்கண்டில் நான் பார்த்தேன், ஏபிசிடி சொல்லி கொடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் ஏபிசிடி ஒரு டியூஷன் நடத்தி ஏபிசிடி சொல்லி கொடுத்தா உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேன். கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு குழந்தைங்களாம் லெட்டர் எழுதுனாங்க. அவங்கள ஒரு பையன் கிளம்பும் போது ஒரு லெட்டர் எழுதுனா பாருங்கள், உண்மையாக மனசு உடஞ்சிருச்சு. அந்த நான் இத்தனைக்கு நான் ரொம்ப பெருசாலாம் பேசலை, ஒரு 2-3 நாள் தான் அந்த பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பதவி பட்டங்கள் உயர்வுகள் நாமளாக தேடிக்கொள்ளக்கூடாது, அது அதுவாக தேடி வரணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். உண்மையாக சகைவை தேடி ஆண்டவர் வரார். அந்த மரத்தாண்ட ஒரே ஒரு வார்த்தை, சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணும். அவனுக்கு ஒரே சந்தோஷம், தலகால் புரியல. ஆனால் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆள் மோசமான மனுஷன், பாவியான மனுஷன், இவரிடத்துல போய் தங்கும்படி போகிறாரு. அதுக்கு சகையோட மனம் திரும்புதலான வார்த்தையை வாசிக்கலாமா? வாசிக்கும் போது 8ஆவது வசனத்தை வாசிக்கும் போப்போம். சகேயும் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஒரு அலையில சொல்லலாமா? இந்த மாதிரி உங்களை யாராவது மனம் திரும்பி இருக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில் பாதியை நான் அப்படியே ஆண்டவர் கொடுத்துறேன், இல்லை ஏழைங்களுக்கு கொடுக்குறேன். எங்கள் காலேஜில் ஜெயபாலன் ஒரு பாஸ்டர் இருக்கார், அருமையான தேவ மனிதர். அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் கல்லூரியில் பேசும்போது எங்களுக்கு அது புரியல. ஆனால் ஊழிய பாதையில் போகும்போது தான் தெரிய ஆரம்பிச்சது அது எவ்வளோ வேல்யூபிளானது. நிறைய சொல்லுவார், நிறைய சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்கள்
எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டது, சில பேர்கிட்ட மறந்துடாமல் அதை நினைப்பூட்டி ஆவியானவர் பேசும்போது போய் அவங்களோட பேசினது, ஒப்புரவானது, நிறைய விஷயம். நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதல்ன்றதை இங்கே கோளாறாகவே இருக்குது. உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கிறாங்களா? அதான் பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது சொன்னார், எதுங்க உண்மையான ஆராதனை? ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, ஏதோ கேட்குறோம். இல்லை, அதை உணர்ந்து பாடணும். ஆமேன், அல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் கேட்கும் போதே உள்ளம் உடைஞ்சு கண்ணில் கண்ணீர் வரணும். போன வாட்டி இங்கே நான் ஆராதிக்கிறேன், எனக்கு அந்த வரி பாஸ்டர் ஒரு உதாரணம் நடுவில் சொன்னார். ஒரு ஊழியத்துக்கு போனாங்க, அந்த இடத்துல சுகமில்லாமல் போனாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு வரி, அவர் என்னை தோளில் சுமந்தார். அந்த வரி என்னை நான் ரொம்ப உடைஞ்சு போய் வந்தேன். என்னை உண்மையாக அந்த வார்த்தை எப்படி தொட்டுச்சுன்னா, அந்த ஃபுல் சர்வீஸ் முழுக்க என்னால் கண்ணீரை நிறுத்தவே முடியல. என் கண்ணீர் என் மேலே தாண்டி அது கீழே தரையில் சிந்திக்கினே இருக்குது. யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆராதிக்கணும் அப்படின்னா கை தட்டணும். என் பக்கத்தில் நின்று கையெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு உன்னை மன்னிச்சிட்டேன், இன்னொரு முறை உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். எங்கள் சர்ச்சிலலாம் எப்போதுமே சரி, என் பக்கத்தில் ஒன்று ஆராதிக்கணும், இல்லையா தள்ளி போயிடு. ஏன்னா நான் கை தட்டுற தட்டில் வைப்ரேஷனில் பூமி அதிர்ச்சி வந்தாலும் வரும். அல்லேலூயா. சரி, இந்த உயிரோடு ஆராதிக்கணும். உண்மையாக அந்த சகை வாழ்க்கையில் உண்மையை சொல்ல சகையும் நீங்கள் நான் வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். பிரசங்கம் பண்ணல, பெரிய கன்வென்ஷன் இடத்துல ஒன்றும் பண்ணல, வாப்பானார், முடிச்சு போச்சு. சொல்கிறார், பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. சரி, நம்ம வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல்ன்றது இந்த மாற்றம் உள்ள வரணும். ஆமேன். சத்தமாக சொல்லாமல் நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறது முன்னாடி என்ன மாதிரி ஒரு பிசுனாரியை நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. எங்கள் அம்மா தட்டில் போட காசு கொடுப்பாங்க. எந்த தட்டில்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், வழியில் போகும்போதே நல்லா கடல மிட்டாயும் தேன் மிட்டாயும் வாங்கி லபுக்குன்னு முழுங்கிட்டு 4 நாள் 50 காசுக்கு மேலே நான் போட்டதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. உண்மை, அவ்வளோ பிசுனாரி, கஞ்சூஸ்னா கஞ்சூஸ், அவ்வளோ கஞ்சூஸ். ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ற ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை தவிர நான் சாப்பிட்றது குறைஞ்சது ஒரு 10 வெரைட்டியாவது இருக்கும். ஆனால் அதுவே நான் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருந்தா என் சாப்பாடை யாரும் காண முடியாது. அதனால தான் நான் இப்போ என் பிள்ளைங்களுக்கு என்றைக்காவது ஸ்பெஷலாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் போட சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், நான் பண்ண தப்பை என் பிள்ளைங்க 2 அப்பாவிங்க, அதுங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சொல்லணும், டாடி ஸ்நாக்ஸ் நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தராதிங்க டாடி. பாக்ஸை திறந்தா பார்க்குற பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது, உள்ள எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நான் தயவுசெய்து சொல்ல, பிள்ளைகளுக்கு அந்த கொடுக்குற அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற மனப்பான்மையோடு வளர்த்திங்கன்னா உங்கள் சந்ததியும் வாழையடி வாழையாக வாழும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அந்த கல்யாணத்தில் அந்த வாழை மரம் கட்டுவாங்க, கட்டலைன்னா கீழே விழுந்துரும் சொல்லக்கூடாது. அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா அது 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 ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அது திரும்ப அது விழுந்து அதுக்கு உண்டான அடுத்த லெவல் வளர்ந்துக்கினே இருக்கும். ஸோ அது ஒரு அடையாளமாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாழை மரம் போல் இந்த திருமணத்தில் இணைகிற இந்த பிள்ளைகளும் வாழையடி வாழையாக வாழணும்னு கட்டுருவாங்க. வாழை மரத்தை கட்டுறதுனால முக்கியம் கிடையாது, நல்ல மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இயேசு கிறிஸ்துக்கிட்ட இங்கேயும் சரி, இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன், எங்கேயுமே அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்களை சுற்றி உள்ளவங்க, உங்களை சுற்றி உள்ள யாருக்கானாலும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கடவுளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கு எப்படி உதவி செய்வீங்க? பார்சல் போட்டு அனுப்புவீங்களா? இல்லை கடவுளுக்கு எப்படி போய் உதவி செய்வீங்க? ஆண்டவரே வாங்க, உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். ஒரு முறை பாஸ் என்னை ஒரு சர்ச்சுக்கு அனுப்பியிருந்தார், கிறிஸ்மஸ் அன்றைக்கி அனுப்பிட்டார் ஈவினிங்கில். நானும் கேஷுவலாக போனேன். அன்றைக்கி டாபிக் பரிசு ஏசப்பா ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்ற மாதிரி. கிறிஸ்மஸ் அதுமா எல்லா பிள்ளைகளும் அழுது, பிள்ளைங்க தான் அழுகிறாங்க பார்த்தா டீச்சர் அழுது, எல்லாரையும் அழ வச்சாச்சு. என்னன்னா அன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், கிறிஸ்மஸ்னால் யாருக்கு பிறந்த நாள்? ஐயோ யாருக்கு தெரியும்? கிறிஸ்மஸ்னால் யாருக்கு பிறந்த நாள்? சத்தமாக சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணுறோம், அவர் பேரை சொல்லி நாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், நாம் பிரியாணி சாப்பிட்றோம், நாம் செஞ்சிடுறோம். ஏன்னா ஏசுனார் கேட்க மாட்டாரே. நான் அந்த பசங்கிட்ட தான் கேட்டது, பார்
இதெல்லாம் வேணாம். ஏசப்பா கிஃப்ட் நீ தான். உன்னை நீ ஏசப்பா கொடுப்பியா? இந்த பக்கம் மொபைலை வச்சுட்டேன், இந்த பக்கம் பைபிளை வச்சுட்டேன். இந்த மொபைல் வேணுமா, இந்த பைபிள் வேணுமா, அவ்வளோதான். எல்லாம் அழுன்னு அழுது எனக்கே கஷ்டமாக போச்சு. என்னடா அது கிறிஸ்மஸ் அதுமா பிள்ளைகளை அழ வச்சுட்டு வந்திருக்கிறோமே. ஆனால் உண்மையாகவே எனக்கு அந்த நாள் மறக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்கள் மனநிலை மாறி இருக்கு அப்படின்னா, நேற்று என் மனைவி என் பிள்ளைகளுக்கு சொன்ன விஷயம் தான். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கார். ஏன்னா 2015 வெள்ளம் வந்தபோது நாங்கள் இருந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு. ஊற்று தண்ணி வந்து தண்ணி அடியில் எடுத்து வந்து வீடு ஃபுல்லாக தண்ணி நிரம்பி நிறைய பொருளெல்லாம் சேதமாகி எல்லாம் போச்சு. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா கிருபையில் முதல் மாடியில் வாடகை வீடு ஆனாலும் பாதுகாப்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் திட்டணும், உட்காந்து எல்லாம் ஜோம் பண்ணு. எத்தனையோ பேர் காற்று அடிச்சுட்டு இருக்கு, மழை பெஞ்சுட்டு இருக்குது. இந்த டைமில் சில பிசாசுகள் இருக்குதுக்கு சூடாக ஏதாவது செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடும். குட்டி சாத்தான்கள், மனசாட்சியே கிடையாது. அவன் செத்துன்னு இருக்கிறான், குளிரில் நடுங்கிறான். ஐயோ, நான் அந்த ஊர் போன டைமில் கரெக்டாக 21 டிகிரி செல்சியஸ். மதியானம் 12 மணிக்கு மட்டும் தான் சூரியன் நெட்டி பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு ஓடி போயிடும். தண்ணியை திறந்தா அப்படியே ஃப்ரீசர்லேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். சுடு தண்ணியை சூடு பண்ணி இப்படி வச்சோன்னா அடுத்த நிமிஷம் அது எப்போ சில்லுன்னு ஆகுதுன்னே தெரியாது. சாப்பாடு அனல் பறக்க சாப்பிட்டா தான் உண்டு, இல்லைன்னா சாப்பிட முடியாது. உண்மையாக சொல்கிறேன், நம்மளெல்லாம் கிருபையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். பாஸ் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணுறோம். உண்மையாகவே வானிலை அறிக்கையை குழம்பிருச்சு. வரும்ன்றா, வரமாட்டேந்து, யூட்டன் அடிக்குது, எங்கே போகுது. நான் நிச்சயம் நம்புகிறேன், ஆண்டவர் நம்ம ஜபங்களை கேட்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, போன வாரத்தில் யாழ்ப்பாணம்லாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற ஊர்களுக்குள்ளே நான் போன எல்லா மாவட்டம்லாம் விசாரிக்கிறேன். எல்லா ஊர்களுக்குள்ளும் தண்ணி போய் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து முகாமில் தங்கியிருக்காங்க. பக்கத்தில் இலங்கை. சொந்தங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்தா எல்லாம் இல்லைப்பா, இங்கே இந்த பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இங்கே வீடு இடிஞ்சிருச்சு, இங்கே இதுவாகிருச்சு, சில பேர் முகாமில் தங்கிருச்சு. நம்மளெல்லாம் ஆண்டவர் கிருபையாக காப்பாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நல்லவங்கன்றதுனால கிடையாது, அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை. 2004 எனக்கு தெரிஞ்சு 2004 சுனாமி வந்த நாள்லேருந்து எந்த மாதம் பயப்படுறதில்ல. டிசம்பர் மாதம்னா அவனுக்கு பயம் வருது. சோத்திரம். ஏசுநாதர் தான் நாளாச்சு. அப்படியாவது ஏசுநாதர் தெரிகிறாரான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். நேற்று ஒருத்தர் ரோட்டில் சொல்கிறார், பப்ளிக் சொல்கிறார், இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே கேடுன்னார். எனக்கு கோபம் வச்சு நான் சொன்னேன், இயற்கையை அழிச்சா இயற்கை உங்களை அழிக்காமல் கொஞ்சமான்னு. ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்டாக தான் சொன்னீங்க. ஐயோ, இந்த ஜார்க்கண்டில் இந்தியாவில் பரப்பளவில் 14வது இடம். ஆனால் சுடுகாடாக்கின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் 40% கனிம வளங்கள் அங்கே தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் யுரேனியத்துலேருந்து கார்பன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அநேக கிராமங்கள் வறண்டு போச்சு, தண்ணி கிடையாது, மழை கிடையாது. எல்லாம் மழையெல்லாம் உடைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. வாழ்வாதாரமே இல்லாமல் போயின்னு இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகே வீட்டுக்கு வந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உண்மையாக வந்திருப்பாருன்னா, நீங்கள் ஒன்றும் பெரிய ஆஸ்தியல் அப்படியே இன்றைக்கி போய் பதிவு பத்திரத்தில் போய் பதிவு பண்ணி பாதி ஏழை கொடுக்க சொல்ல, உங்கள் மனசுக்குள்ள மாற்றம் வந்திருந்தா உண்மையாகவே உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஏன்னா இந்த சகை வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வாசிங்க பார்ப்போம். 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம கொம்பு உயர்த்தப்படணும்னா அது தேவனால் தான் உயர்த்தப்படணும். ஆமென். பாருங்க, சகை வீட்டுக்கு வந்து சொல்லு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். ஊரே பழி சொல்லுச்சு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல, இல்லை, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென். இந்த காலத்துல இன்னாருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க. இந்த ஊரில் போகும்போது தாத்தா பேரை சொல்லி சொல்லுவாங்க, ஓ நீ இன்னாருடைய பிள்ளையா, பேரனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய கௌரவம். எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 12 பேர், 12 தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்தில் அதில் அதான் எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர். இதில் என்ன ஒரு பெரிய கிருபை என்னன்னா, எங்கள் அம்மா செல்வராணியை செல்வம்னு சொல்லுவாங்க. என்னை எங்கே போனாலும் என்னை முதல் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தெளிவாக சொல்ல, செல்வம் பிள்ளை வந்திருக்கு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே.
என்னென்னா முன்னெல்லாம் வேறு மாதிரி அட்ரஸ் பண்ணுவாங்க, இப்போ என்னன்னா இவர் பாஸ்டர் சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. கூப்பிடுவாங்க, எல்லாம் கூப்பிடுவாங்க. எங்கன்னா கல்யாணம், எங்கன்னா மோஸ்ட்லி டெத்துக்கு போவேன். ஏதாவது டெத்துனா போய் வேற ஒன்றும் இல்லை, அங்கேயும் போயிட்டு ஒரு பாட்டு பாடி, அது இந்துவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடி ஒரு வேதம் வாசித்து அழகாக ஒரு ஜெபம் பண்ணிடுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சரி, நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக நம்ம வாழ்க்கை மறுரூபம் ஆகணும். இந்த வருஷத்தில் 11 மாதம் செய்தி கேட்டிருக்கீங்க. ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்கான்னு கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. கொஞ்சம் மாறி இருக்கீங்களா? பக்கத்தில் கேளுங்களா. கொஞ்சம் மாறி இருக்கீங்களா? கொஞ்சம் கேளுங்களா. கொஞ்சம் மாறி இருக்கீங்களா? ஏதோ மாறணும். மாறலை அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்கிற வேத வசனமே கடைசி காலங்களில் உங்களை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும். இத்தனை செய்தி கேட்டிருக்கப்பா, இத்தனை முறை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், இந்த வேத வசனமே உங்களை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா. அதனால கொஞ்சமாச்சு, ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சமாச்சு மாற கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இப்போ ஒரு 2-3 மாசமாக என்னோட ஜெபம் என்னன்னா, என்னோட பர்சனல் ப்ரேயரில் ஒரு பாயிண்ட் என்ன வச்சுருக்கேன்னா, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை மற்றவங்க பார்க்கும்போது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடியும் முன்மாதிரியாக நல்ல விதத்தில் தான் இருக்கணும் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என் பிள்ளை என்னை பார்த்து ஊழியம் செய்யணும். ஆண்டவரே என் பிள்ளை என்னை பார்த்து ஜெபிக்கணும், என் பிள்ளை என்னை பார்த்து பரிசுத்தமாக வாழணும், என் பிள்ளை என்னை பார்த்து செய்யணும். ஒவ்வொரு தாய் தகப்பன் ஜெபம் இப்படி இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் மாதிரி, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் முன்மாதிரி. நீங்கள் வேத வாசித்தா உங்கள் பிள்ளை வேத வாசிக்கும், நீங்கள் ஜெபிச்சா உங்கள் பிள்ளை ஜெபிக்கும், நீங்கள் ஆராதிச்சா உங்கள் பிள்ளை ஆராதிக்கும். உங்கள் வாழ்க்கை மாறணும். அல்லேலூயா. சகேயை வீட்டுக்கு தாங்க வந்தார், அவரோட வாழ்க்கை மறுரூபாச்சு, அவரோட வாழ்க்கை மகிமையாக உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. ரெண்டாவது ஒருத்தரை வாசிக்கலாமா? இவர் வாழ்க்கையில் இவர் குடும்பமே மாறி இருக்கு. வாசிக்கலாமா? லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளில் 10ஆம் அதிகாரத்தில் 1 4 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். போதும். தேங்க்யூ. ஒரு அலையிலே சொல்லலாமா? நம்ம லைஃப், நம்ம குடும்பமே எப்படி இருக்கணும்னா நல்ல செபிக்கிற குடும்பமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கம்மா. அப்போ சத்தமா சொல்லாமே. உங்க வீட்டில் ஏசி இருக்கோ, ஃப்ரிட்ஜ் இருக்குதோ, ஃபேன் இருக்கோ, லைட் இருக்கோ, உங்க வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாகவே இந்த கொர்நேலியு வீடு நல்ல ஜெபிக்கிற வீடு, அதே நேரத்தில் நல்ல சுற்றி உள்ள ஜனங்களுக்கு தானம் தர்மம் பண்ற வீடு. அல்லேலூயா. ரீசெண்டாக ஒரு வீட்டை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் எல்லாருக்கும் ஃபோட்டோ ஷேர் ஆச்சு. ஏன்னா அந்த வீட்டு வாசலில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, பசியாக இருந்தால் இந்த வீட்டு காலிங், இந்த வீட்டு கதவை தட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்னவா இருந்தால் நமக்கு என்ன? பசியாக இருந்தால் எங்கள் வீட்டு கதவை என்ன பண்ணு, தட்டு. உனக்கு என்ன இருக்கப்போ? சாப்பாடு இருக்கு. அல்லேலூயா. நம்ம வீடுகளை நிறைய பேர் அட்ரஸிங் பண்ணுவாங்க, கலர் போடுவாங்க. சில பேர் வீட்டு வாசலில் அவங்க தாத்தா பேர், பாட்டம் பேர், யாராவது பேரை போட்டு இதாருடைய இல்லம், இந்தார் இல்லை இப்படிலாம் போடுவாங்க. ஆனால் உண்மையாக முதல்ல அப்படி ஒரு வீட்டை பார்த்த ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு பசியாக இருந்தால் இந்த வீட்டு கதவை தட்டு. கொர்நேலியு வீட்டை எத்தனை பேர் தட்டியிருப்பாங்க எனக்கு தெரில. ஆனால் ஒன்று, அவங்க பண்ண ஜபமும் தான தர்மங்களும் பரலோகத்தை எட்டியது. சத்தமாக சொல்லாமல். ஏன்னா நிறைய பேர் சில பேர் விளம்பரத்துக்கு சில பண்ணுவாங்க. இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குறது 1.5 ஆனா இருந்தாலும் அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி, எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அப்போ பசங்களாம் சொல்லுவாங்க, எல்லாம் அங்கிள் அதெல்லாம் போட்டால் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்கிறது தான தர்மம் கிடையாது. இந்த கை செய்கிறது இந்த கைக்கே தெரியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்னைக்கு நம்மளை விளம்பரம் பண்ணுறோமோ அன்னையோட கதை அக்கௌண்ட் பூமியிலே முடிஞ்சிருச்சு. ஆமென். என்னைக்கு உங்களை நீங்க மறைத்து நீங்க தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்றீங்களோ அப்பதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்பட முடியும். அல்லேலூயா. ஏன்னா இங்க கொர்நேலியு பண்ணதுக்கு விளம்பரம் இல்லை, ஃப்ளக்ஸ் இல்லை, எந்த சமூக வலைதளத்துல இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அவனுடைய தான தர்மங்கள் தேவ சன்னிதானத்தில் எட்டி தேவ தூதன் அவன் வீட்டுக்கு வந்துட்டான்.
அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வம்சம் செழிக்க நிறைய செய்கிறாங்க. எங்கள் வம்சம் நல்லா இருக்கணும் பாஸ்டர், இதை செய்யணும் பாஸ்டர். நான் இந்த சவுத் சைடில் சில சபைகள்லாம் போகும்போது சொல்லுவாங்க, சில பேர் இடத்துலாம் பார்த்தா அவங்க பேர் போட்டிருக்கோம். என்ன பேர் போட்டிருக்கும் பார்த்தா இது இன்னார் இன்னார் இவங்க கட்டி கொடுத்தது. ஐயோ, இலங்கையில் ஒரு சர்ச்சையை பார்த்தேன். அந்த சர்ச்சோடைய கல்வெட்டில் முன்னுக்கு ஒரு ஃபோட்டோவே ஒட்டிருக்குது. கேட்டேன், யார் அவர் அப்படின்னா, அவர் தான் இந்த சர்ச்சை கட்டி கொடுத்தாரு, அதனால் அவர் ஃபோட்டோவை அதில் போடணுமா. சோத்ரா ஆண்டவரே, உண்மையாக எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இத்தனைக்கும் பெருசாக ஏதாவது கட்டிடமா அப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 காலம் போட்டு கல் எழுப்பி மேலே சீட்டு போட்டிருக்காங்க சுற்றி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் இதுக்கு டியூஷன் சென்டர் இருக்குது. மைக் யூஸ் பண்ண முடியாது, ஸ்பீக்கர் போட முடியாது, எல்லாம் திறந்த வெளியாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஆனால் இதுக்கு பெரிய கல்வெட்டு வித் பிக்சரோடு. எப்போதும் சொல்கிறேன், நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்தீங்களா, தயவுசெய்து மறைச்சு செய்யுங்க, யாருக்கும் தெரிய வேணாம், விளம்பரம் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும், என்னோடய நண்பன் ஒருவர் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அவன் தான் எனக்கு முதலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முதல்ல ஷூ வாங்கி கொடுத்தவன், நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தவன், என்னை நல்ல ஹோட்டலில் சாப்பிட வச்சவன். அவன் என்ன வேலை செய்கிறான்னா, அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் வாசலில் நின்று இந்த பட்டு துணியில் அந்த பேக், சில்க் பேக் சொல்லுவாங்க, அதை வர வெள்ளைக்காரங்கிட்ட விற்பான். இதுதான் அவனுடைய வேலை. அப்போ நான் ஊழியத்தில் வந்த புதுசில் அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த கிறிஸ்மஸ்க்கு பாஸ்டர்ஸ்க்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் உனக்கே வேலை இல்லாமல் இருக்கிற, நீ எப்படா செய்வேன்னா, இல்லை நான் செய்கிறேன்னு இங்கேயும் சொல்லாத, ஆனால் நீ என்ன பண்ண, இதை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு சின்னதாக ஆரம்பித்து ஒரு 10-15 பேர் கொடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 14-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்ன வரைக்கும் அவனையும் தெரியாது, என்னையும் தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 50 கிராமத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கர்த்தர் கிருபை சேர்க்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை நீங்கள் எவ்வளவா மறைத்துக்கொள்ள இன்றைக்கி அவனோட நிலம், இன்றைக்கி அவனோட ஸ்டேட்டஸ், ஆண்டவர் நல்லா அவனை ஆசீர்வதிச்சு நல்ல வீடு நிலங்களை கொடுத்து நல்ல வாகன வசதிகளை கொடுத்து அவங்க ஃபேமிலியிலே இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவனை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லலாம். எனக்கு இன்றைக்கி நான் கண்ணதில் பார்க்குறேன், யார் தங்களை மறைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை பரலோகம் நினைத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தூதன் சொல்கிற வார்த்தை அதுதான். வாசிங்க பார்ப்போம். அந்த தூதன் சொல்கிறார், 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சாரி, அவனை உற்று பார்த்து 4ஆம் வசனம், உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஒரு அலையில சொல்லலாமா? உங்க ஜெபம் பரலோகத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்க வீட்டில் பண்ற ஜெபம், ஏன் நிறைய பேர் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லைன்னா, உங்களுடைய தரிசனம் சரியா இருக்கணும். தரிசனமோ ஜெபமோ ஒன்னா இருந்தாதான் அங்க கிரியை ஒழுங்கா நடக்கும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணாராம், ஆண்டவர் காகத்தை அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அனுப்புவார்? இந்த அம்மா போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு? ஆண்டவரே காக்காவை அனுப்பும். என்ன ஒரு உதாரணத்துக்காக சொன்னாங்க, ஆண்டவர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா போய் காக்காவை அனுப்புன்னு ஜெபம் பண்ணுறது. ஆனால் அந்த பக்கமாக போன ஒரு குடிகாரன், இந்த அம்மா காக்கானே கேட்டுனே இருக்குதே சொல்லி ஒரு செத்து போன காக்கா தூக்கி உளுத்தி போட்டான். பயந்துட்டு, ஐயோ என்ன காக்கா வந்துருச்சு பார்த்தா, அந்த காக்காவோட வாயில் ஒரு தங்க மோதிரம் ஏதோ அது இருந்துதான். ஒரு கதை இது, அது கூட கைத்தட்ட மாட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய ஜெபம் தேவனை நினைப்பூட்டணும். சும்மா உங்களுக்காகவே ஜெபம் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. உங்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டணும்னா உங்கள் ஜெபம் எல்லாருக்காகவும் இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் அந்த தரிசனம் தெளிவாக இருக்கணும். கொர்நேலியு வீட்டில் அது ஸ்பெஷல். அவனோட தான தர்மங்களும் அவனோட ஜெபங்கள் மட்டும் இல்லை, இப்போ அவன் வீட்டுக்கு பேதுரு வரும்போதும் அவன் மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தார் சுற்றுப்பட எல்லாரையும் வர வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் இப்படி தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி போகிற வழியில்
ஒரு விசுவாசி 5 குடும்பத்தை இன்வைட் பண்ணுவாங்களாம். இப்போ ஒரு 10வது தெருவில் ஒரு குடும்பம் கிறிஸ்டின் ஏசப்பா பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க சுற்றி உள்ள ஆண்டவர் அறியாத 5 குடும்பத்தை உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரலாமா, எங்கள் சர்ச்சிலேருந்து கேரல் ரவுண்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வீட்டை புக் பண்ணி 5 வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்டு கேக்கு எல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த பாஸ்டர் அந்த சபையில் இருக்கவங்க எல்லோரும் பாட்டு பாடின்னு கேலண்டரும் வாக்குத்தத்தம் மட்டும் எடுத்துகிட்டு போவாங்களாம். போய் அந்த 5 வீட்டுக்குள்ளேயும் போய் அவங்கள ஆசீர்வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்க வாங்கி வச்ச பலகாரம் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து அவங்கள ஆசீர்வச்சிட்டு கடைசியாக இந்த விசுவாசி வீட்டில் வாசலில் வந்து தான் ஜெபம் பண்ணிட்டு போவாங்களாம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, இப்படிலாம் பண்ணால் நம்ம சர்ச்சிலலாம் அவ்வளோதான், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வாசல்ல எடுத்துகிட்டு போயிட்டேன். கேரல் ரவுண்டுனா கிறிஸ்தவ வீட்டுக்கு போகிறது இல்லைங்க, இயேசுவை அறியாதவங்க வீட்டுக்கு போகிறது தான் கேரல் ரவுண்டு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லாம உங்கள் மைண்ட் வாய்ஸ் இதுக்கே. அன்னைக்கு ஒரு நாளாவது எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரலாம்ல, ஏன் மற்ற நாள்லையும் வரலாம், அது உங்களுடைய பிரச்சனை. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அந்த நாட்களில் யூதர்கள் மத்தியில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ரூல்ஸ் என்னன்னா, அங்கே ஒரு மியூசிக் டீம் போய் அந்த குழந்தைய போய் பாட்டு பாடி வாழ்த்துறது வழக்கம். இதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவங்க இருந்த ஊரை விட்டு அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க. அங்கேயும் சரியான இடத்துல இல்லை, சரியான லொக்கேஷன் இல்லை. அதனால் அந்த இடத்துக்கு இப்போ யார் வராங்கன்னா, தேவ தூதர்கள் இறங்கி வந்து பாடினார்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லாம. ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணால் அதை அப்படியே உல்டாவாக்கி அதை வேற மாதிரி ஆக்கி கொண்டு போயிட்டோம். அதனால் தயவு செய்து கிறிஸ்மஸ் கேரல் யாராவது வந்தாங்கன்னா தெளிவாக பக்கத்து வீட்டெல்லாம் யாராவது கூப்பிடுங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்க, எங்கள் வீட்டுக்கு சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண வராங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க, இல்லை கிறிஸ்மஸ்க்கு யாராவது வராங்க, பாட்டு பாட வராங்க, உங்கள் வீட்டுக்கு வரலாமா, 2 வீட்டை கேட்டு வைங்க. அன்றைக்கி அவங்க வீட்லேயும் போய் ஜெபம் பண்ணால் அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. போன வருஷம் இங்கே ஒரு கிராமத்தில் போய் நம்ம ஊர் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஊர் முழுக்க எல்லோரும் மாலை போட்டிருக்காங்க. அதனால் எல்லாம் சத்தம் போட்டோம், தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க. ஆனால் அந்த ஊரில் ப்ரோக்ராம் பண்ணோம், பப்ளிக்கில் மீட்டிங் போட்டு நல்ல மேடை போட்டு எல்லா ஊர் சனமே அங்கே தான் உட்காந்துருந்தது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே, அதே மாலை போட்ட வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் தாத்தா எங்களுக்கெல்லாம் சாக்லேட் தர மாட்டியா, கை தட்ட மாட்டீங்களே. அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் சரி அந்த 10 கிராமத்தில் மட்டும் ஏசப்பா கிருபையில் 500க்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அதை விட பெரியவங்க 800 பேர் மேலே சந்திச்சோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொர்நேலி வீட்டில் ஜபமும் எட்டப்பட்டது, அவருடைய தான தர்மங்களும் எட்டப்பட்டது. காரணம் அந்த வீடு நல்ல தரிசனம் உள்ள வீடாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தூதன் வந்து சொல்கிறார், எப்பா உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மம்லாம் நினைவு கூறப்பட்டது. நம்ம பண்ணுற ஜபங்கள் உங்கள் மேலேயே வந்து விழுது அப்படின்னா உங்கள் ஜபம் சுயநலமாக இருக்குது, உங்கள் ஜபம் உங்களை பற்றியே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நமக்காகவே ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். மற்றவங்க இவங்க பக்கத்தில் யாரெல்லாம் கஷ்டமாக இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எப்போதும் எங்கள் பசங்கிட்ட தான் சொல்லுவேன், பாரு உனக்கு ஃபீஸ் கட்டலையா, ஃபீஸ் கட்டாமல் எத்தனை பேர் இருக்காங்க அவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு. உனக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவார். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெபம் நினைவு கூறப்படும். அப்போ தான் ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்தை சமூகத்தை போய் எட்டும், இல்லைன்னா கூரையை கூட தாண்டாது. அதனால் தயவு செய்து உங்களுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் எப்படி இருக்குது, தேவனை நினைப்பூட்டுகிறதா? இங்கே நினைப்பூட்டாமல் இருந்த ஒரு ஆளை உதாரணம் சொல்லி ஆகணும். சுருக்கமாக 1 சாமுவேலில் 25ஆம் அதிகாரத்தில் நாபால், நீங்கள் அப்புறம் வீட்டில் வேணால் வாசிங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 2-38 நாபால்னு ஒரு மனுஷன், மோசமான ஆள். இவர் மாதிரி ஒரு மனுஷனை எனக்கு தெரிஞ்சு சலாடை போட்டு சலிச்சேட்டாலும் கிடைக்குமா தெரில. இவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு பெரிய ஆள், காலை வம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய ஆடுகள்லாம் மலைப்பகுதியில் இருக்கும்போது தாவீது கூட்டத்தாரெலாம் அவங்க வந்து காப்பாற்றினாங்க. ஸோ ஒரு நாள் ரொம்ப தேவையாக இருந்தபோது தாவீது என்ன பண்ண ஆள் அனுப்புகிறார், எப்பா போய் சொல்லுப்பா, நான் விசாரித்தேன்னு சொல்லுப்பா, வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுப்பா, இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு அனுப்ப சொல்லு அப்படின்னா. அவன் நல்ல பெரிய பணக்காரன், ஆனால் சரியான கஞ்ச பிசுனாரி, காதான பிசுனாரி, கஞ்ச பிசுனாரி. சொல்லுங்க, கஞ்சூஸ். சத்தமாக சொல்லுங்க, கஞ்சூஸ். வரமாட்டேன், வாய் வரமாட்டேன்.
சொல்லுங்க, கஞ்சூஸ். அப்படி எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சாப்பிட்டுன்னே இருக்கும்போது காக்கா வந்தால் என்ன பண்ண மாட்டாங்களா? சூ அப்படின்னு ஓட்ட மாட்டாங்க. ஏன்? கையில் இந்த சோறு விழுந்துருமோ, அவ்வளோ ஒரு பிசுனாரி. உடனே இவனை திட்டி பயங்கரமாக சொல்லி வந்தவங்களாம் அனுப்பிடுறான். தாவீதுக்கு செம்ம கோவம். எடரா பட்டயத்தை தொட்டு கட்டக்கணும் எல்லாம் டீமாக கிளம்பி வராங்க. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி இருந்தாங்க, அபிகாயில். அவன் நல்ல புத்திசாலி. அவன் உடனே அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வேகமாக கிளம்பி வந்து பாதி வழியில் தாவீதை சந்திச்சு காலில் விழுந்த, ஐயா அந்த மனுஷனோட ரத்தத்தை நீங்கள் சிந்தாதீங்க, வேண்டாம். அந்த மனுஷன் எப்படி பேர் எப்படி அப்படி தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல அருமையான மனைவி. அதான் மனைவி அமையிறது வந்து உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமே, புத்தி உள்ள மனைவி ஆண்டவர் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கு, பரிசு. இவனுக்கு நல்ல பரிசான ஒரு மனைவி கிடைச்சதுனா அன்றைக்கி தப்பிச்சான். கடைசியில் போகிறான், இந்த கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நாள் நல்லா அப்படியே ராஜ சாப்பாடு, ராஜ விருந்து வச்சு நல்லா பயங்கரமாக குடிச்சு விரிச்சு ஆள் புத்தி தெரியாத அளவுக்கு இருக்கிறான். அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது. விடியும் மட்டும் அவள் ஒன்றுமே பேசலை. இந்த நிறைய குடிகாரங்க வீட்டில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஆள் குடிச்சிருக்கும் போது தான் எல்லாத்தையும் பேசுறது. அந்த ஆள் ரெண்டாவது லெவல்லே 3வது லெவல்லே இருப்பார். அவர்கிட்ட போய் பேசினா ஒன்றும் வழங்காது. ஆனால் இந்த சகோதரி அருமையானவங்க, வசனம் சொல்லுது, அவள் ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்து புத்தி தெளிஞ்ச பிறகு நடந்ததெல்லாம் சொன்னவனே வசனம் சொல்கிறது, அவன் இருதயம் அவனுக்குள் செத்தது. அவன் இருதயம், அதாவது அவன் காலையில் எழுந்து நடந்த செய்தியை சொல்கிறாங்க, அவ்வளோதான். சொன்னோன்னே அவன் இருதயம் அவனுக்குள் செத்து கடைசியில் அவன் மரித்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தரணும். நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அந்த ஹெல்பிங் நேச்சர், அந்த உதவி செய்யணும். என் பிள்ளைங்க போகிற சண்டே ஸ்கூலில் கிறிஸ்மஸ்னால் ஒரு 2 பாக்ஸ் தருவாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் என்னென்னா, இப்போ என் பிள்ளைக்கு வந்து 10 வயசு அப்படின்னா 10 வயசு பிள்ளைக்கான கிஃப்டெல்லாம் அதில் வைக்கலாம். சாப்பிட்ற பொருளை வைக்கக்கூடாது, யூஸ்டெல்லாம் வைக்கக்கூடாது. ட்ரெஸ் வைக்கலாம், பொம்மை, டாய்ஸ், என்ன வேணால் அந்த பாக்ஸ்குள்ளே எவ்வளோ அமுக்க முடியுமோ அமைக்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வைக்கலாம். அதை வச்சு அதை கொண்டு போய் சர்ச்சில் போய் கொடுத்துருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி சுற்றியுள்ள சென்னையில் சுற்றியுள்ள நிறையா ஸ்லம் ஏரியாவில் கஷ்டப்படுற இடங்களில் அந்த கிஃப்ட் பாக்ஸை கொண்டு போய் அழகாக யாருக்குமே தெரியாது, யார் செஞ்சாங்கன்னு தெரியாது, யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மேலே வயசை மட்டும் போட்டிருப்பாங்க. 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, அந்த வயசு பிள்ளைங்களுக்கு அந்த கிஃப்ட்டு போய் சேரும். ஒரு இலையிலே கூட சொல்ல மாட்டேறீங்க. இதை நாங்கள் அப்பத்துலேருந்து பசங்களுக்கு சொல்லுவேன். இதுதான் முதல். உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, உனக்கு கிஃப்ட் வருதோ இல்லையோ, இந்த பாக்ஸ் தான் உன்னுடைய அவளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு அவங்களுக்கு வச்சுருக்க பொருள் காசில் முதல் வாங்கி அதை கொடுப்போம். ஆனால் அதை கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவாக ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு காணிக்க போடும்போது கூட எதுக்கு பிள்ளைங்க கையில் கொடுக்குறோன்னா, அது அப்போ தான் அந்த பழக்கம் வரும், அந்த நேச்சர் அது வரணும். அது வரல அப்படின்னா நீங்கள் பழக்கம் பண்ணலைன்னு அர்த்தம். பிள்ளைக்கு சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு வந்து அங்கே சர்ச்சில் போய் தான் ஆஃபரிங் எடுக்கிற டைமில் அம்மா காசு கொடுமா காசு கொடுமா, எனக்கெல்லாம் அப்படியே ஓங்கி சப்புன்னு அப்பலாமா தோணும். வீட்டில் கிளம்பி வரும்போதே முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணோம், என்னோடய ஆஃபரிங் என்ன, நான் காணிக்க போடணும், என்னோடய காசு கொடுங்க எடுத்து வச்சு அப்படி பழக்கம் பண்ணணும். அப்போ தான் அந்த பழக்கம் வளரும்போது கரெக்டாக வரும். அல்லேலூயா. அப்போ தான் அது இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நான் கொடுக்கணும், இதை நான் செய்யணும், அப்படிலாம் பழக்கம் வரும். ஆனால் இங்கே வரல அப்படின்னா எங்கேயுமே வராது, இம்பாசிபிள். இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவரை அறியாதவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா குழுவாக இணைஞ்சு ஒற்றுமையாக செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு கிறிஸ்மஸ் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா எல்லாரும் கை ஒன்றா வருதாங்க, வரமாட்டேன். ஏன் வரலன்னா பழக்கம் பண்ணலை. அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அவனை நடக்கும்போதே இப்படி நடக்கணும்டா, இப்படி போகணும்டா, இதை செய்யணும்டா அப்படின்னு பழக்கம் பண்ணுறவன் அவனை பழக்க வைக்கணும். இது கொர்நேலியு வீட்டில் நல்லா இருந்ததுனால அவனுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தேவ சன்னிதானத்தில் எட்டியது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு அம்மா கிரியை செய்தாங்க. வாசிக்கலாம், அதே அப்போஸ்தலர் நடபடிகளில் 9ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சரி, ஆமாம்.
அப்போஸ்தலர் யோப்பா 9ஆம் அதிகாரம். பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். போதும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உண்மையாகவே வாழும் போதை விட அவனுடைய மரணத்தில் தான் உண்மையாகவே அவன் எப்படி வாழ்ந்தான்றது இந்த உலகம் அறியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். அந்த டெத்தில் யாருமே அழாமல் பக்கத்தில் டீ கடையில் போய் எல்லாம் நல்ல டீ வடை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா? நானும் அந்த டீ கடையில் தான் டீ சாப்பிட்டேன். எனக்கு உண்மையாகவே டவுட் ஆயிடுச்சு, இது டெத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்களா, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன ஒரு விஷயம், இவர் யார் டெத்து வீட்லேயும் போய் அழுததா சரித்திரமே கிடையாது. நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டம்மா மட்டும்தான் அழுதாங்க, வேற யாரும் அழுததா நான் பார்க்கவே இல்லை. நம்ம வாழும்போது நம்மளை சுற்றி சில ஜால்ரா டீம்கள், சிலது வாழ்த்துற டீம், இந்த டீமில் நிறையா இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது கண்ணீர் விடுவாங்களா? யாராவது உங்களுக்காக அழுவாங்களா? அதுதாங்க உண்மையாக ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கான மிகப்பெரிய அடையாளம். அல்லேலூயா. எல்லாருக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் யாருமே அவரை பற்றி பெருசாக எதுவும் பேசுனதே கிடையாது. டாடா பிர்லா அவர் மரிச்சார். அவரும் பாருங்க, அவர் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது, அப்பப்போ எங்கே பேசிக்குவாங்க. ஆனால் அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு சமூக வலைதளம் முழுக்க அவரை பற்றி தான் ஒரே பேச்சு. அவர் இறந்த அன்னைக்கு அவருடைய ஷேர் மார்க்கெட் தான் அவ்வளோ ஹை ஆச்சான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது? நம்ம நல்ல கிரியை செய்கிறோமா? நம்ம நற்கிரியைகளை வளர்ந்துருக்கிறோமா? இந்த அம்மாவோட நற்கிரிய தான தர்மங்கள் எவ்வளோ இருந்திருக்குன்னா, அடுத்த வசனம் வாசிக்கும் பார்ப்போம். 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்க, உண்மையை யோசிச்சு பாருங்களேன். அவங்கள சுற்றி அவங்க இறந்துட்டாங்க, ஆனாலும் அவங்களுடைய மனசெல்லாம் ஐயோ வந்துட மாட்டாங்களா, எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த 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 நற்கிரியைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு? என்ன கிரியை செய்கிறோம்? ஏதாவது நல்ல கிரியை செய்கிறோமா? ஹலோ, நல்ல கிரியை செய்கிறோமா? நமக்கு நாம் கிரியை செய்வோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருவதற்கு, நமக்கு ஒரு நல்லது நடப்பதற்கு நமக்கு நாம் நல்ல கிரியை செய்வோம். அதில் எந்த விதமான பட்சபாதமே கிடையாது. ஆனால் நம்முடைய கிரியை நல்ல கிரியையாக மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக இருக்குதா? பக்கத்தில் கேளுங்களேன், உங்கள் கிரியை எப்படி இருக்கு கேளுங்க பார்ப்போம். பக்கத்தில் வந்து உட்காரண்டா, கேளுங்களேன் உங்கள் கிரியை. பக்கத்தில் கேளுங்க, உங்கள் கிரியை சத்தமாக சொல்லுங்க. உங்கள் கிரியை எப்படி இருக்குது? நல்லதாக இருக்குதா? சுயநலமாக இருக்குதா? ஏன்னா நல்லதாக இருந்தாலும் அது மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு இன்னைக்கு நான் இந்த கிரியை செஞ்சுருக்கேன்ப்பா, எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சரியான ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லை, என்னுடைய கிரியை நல்லதாக இருக்கணும், அதுவும் அது நல்ல மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கணும். ஆமேன். எனக்கு இதுக்கு ஒரே ஒரு இணையான ஒரு வசனத்தை மட்டும் நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்கலாமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். பிரலையிலே சொல்லலாமா? சரி, இந்த உலகத்தில் எல்லாமே அநீதியான பொருள். அப்படின்னா இது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் பார்க்குற பணமோ பொருளோ பட்டம் பதவி, இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பொருட்களுமே அது அநீதி உள்ளது, நிரந்தரம் கிடையாது, அது அழிந்து போகக்கூடியது.
ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம்னா இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டோம், மனுஷங்களை இழந்துட்டோம். முழு நேர ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. இந்த பிப்ரவரி வந்தால் 21 வருஷம் நிறைவேற போகுது. என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நோ நத்திங். ஒரு சின்ன விஷயம் கூட கிடையாது. அதே அக்கௌண்ட் பேலன்ஸ் 500 மெயின்டைன் பண்ணுற ஏசப்பா கிருபை இல்லை. ஒரு இலையில சொல்ல மாட்டீங்களே, ஏன்னா அது கூட சம்டைமில் இருக்காது. நோ வீடு, நோ ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்து அசையா சொத்து ஒன்றும் கிடையாது. அங்கங்கே யாராவது கொடுத்த ஓசியில் கொடுத்த பைக் மட்டும் இருக்குது. அது மட்டும் தான் என் பேரில் இருக்குது. அதனால தான் இப்போலாம் சொல்லிட்டேன், இனிமேட்டு ஏதாவது பைக் வந்தால் தயவுசெய்து பசங்களாம் என் பேரில் எழுதாதீங்கன்னா, இல்லை தயவுசெய்து உங்கள் பேரில் எழுதிருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் வேறு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா, நிறைய உங்களை மாதிரி நிறைய சொந்தங்கள் இருக்குது. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லாமல். நாங்கள் ஜார்க்கண்டில் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. ஒரு லேண்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வீடுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போகணும். அந்த வீடு என்னென்னா, அந்த வீட்டை வந்து அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஊரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க. அதனால் ஊருக்கு வெளியே ஒரு மலைப்பகுதியில் ஒரு சின்னதாக ஷெட்டு மாதிரி போட்டு அதையே அழகாக கட்டியிருக்காங்க. எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய பெரிய வீட்டுக்கு போயிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். என் சொந்த சகோதரி வீட்டுக்கு போன ஒரு பயங்கர சந்தோஷம். எனக்கு அவங்க சாட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த ஊர்லேருந்து ஒதுக்கி வச்சு என்னை இப்படி தள்ளிட்டாங்க, யாருமே பழகக்கூடாது புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு நிட்டாக சொன்னால் ஒரு வனாந்தரத்துக்கு நடுவில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். சுற்றி மலை, வேறு எதுவுமே கொல்குவாரி இதுதான் இருக்குது. அங்கே வீட்டில் தான் போய் உட்காந்து நல்லா தண்ணி வருதுன்னா பம்பு, அப்போயே பம்ப் அடித்து தான் அப்போ தான் தண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி தண்ணி ரொம்ப வித்தியாசமாக சூழல். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நானும் இப்படி தான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனால் அப்படி இழக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ தாயையோ தகப்பனையோ எதையோ விட்டுட்டு வந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் 100 தனையாக ஆண்டவர் தருவேன்னாரு. இன்றைக்கி உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவேன் அல்லேலூயா. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சொத்து. அதான் என் மனைவி சொல்லுவாள், நீர் மட்டும் யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா எந்த மாவட்டம் போனாலும் அங்கே ஒரு அக்கா இருப்பாங்க, ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே, அங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க. அதனால் என் கூட பழகுறவங்க, உங்கள் உண்மையான உங்கள் தாய் மாமாவா? ஆமாம் 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 அப்படி தான் கூப்பிட்டோம் பழகுவோம். மாமா மச்சான் அண்ணன் அண்ணி இப்படி தான் பழகுது. ஏன்னு சொல்லுன்னா இதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து. அல்லேலூயா, சத்தமாக சொல்லாமே. ஒரு நாள் இவர் என்னை மிரட்டிட்டார், செம்மையாக அழுதுட்டு. அவரும் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்டா இதுக்கு போய் இப்படி அழுகிறேன்னா, இல்லை ஃபஸ்ட்டு நான் எதை வேணாலும் இழப்பேன், உறவை மட்டும் இழக்க முடியாது. ஏன்னா காசு பண்ணலாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் வரும், அதெல்லாம் மதிக்காதீங்க. அதை மதிச்சுனே இருந்தீங்க, அது கீழே நீங்கள் அது மிதிப்படுவீங்க. வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாதது சொந்தங்கள் தான். ஆமேன், சத்தமாக சொல்லாமல். நீங்கள் சாகும்போது ஒன்றும் வராதுங்க, உங்களை 4 பேர் தூக்கம் வருவாங்க தெரியுமா, அதுதாங்க உங்கள் சொத்து. அதுதாங்க இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிச்சிருக்க பெரிய விஷயம். அல்லேலூயா. நான்லாம் என்னுடைய எண்டை ரொம்ப பெருசாக நினச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது மொத்த இந்தியாவிலேருந்து கூட்டம் வரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக ஆமீன் சொல்லாமல். அல்லேலூயா. இந்தியா மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இலங்கையிலேருந்தும் பெரிய கூட்டம் வரும். ஆமீன் சொல்லாமல். அதனால தான் முன்னாடியே ஒரு பாலத்தை போட்டுருங்க ஆண்டவரே, ஈஸியாக வர்றதுக்கு இயல்பாக இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. இன்னும் கொஞ்சம் சில நாடெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், அங்கெல்லாம் போய். ஏன்னா நம்ம இன்னும் எத்தனை வருஷம்லாம் தெரியாது. அது எதுக்கு சொல்லணும்னா, இதுதான் உண்மையான நீங்கள் சம்பாதிக்கிற மிகப்பெரிய விஷயம். தொற்காலுக்காக வந்து உட்காந்து அழுகிறாங்க, அவ்வளோ நற்கிரியை செய்திருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யவான் மரிச்சாங்க, லாசரும் மரிச்சாங்க. ஐஸ்வர்யவான் பூமியில் நல்ல ஆஸ்தியாக அந்தஸ்தாக இருந்தான், ஆனால் அதனால் ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் லாசரு மரித்து ஆபிரகாம் மடியிலே இளைப்பாறப்படுகிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் மாளும்போது உங்களை யாராவது சேர்த்துக்குவாங்களா? நீங்கள் கஷ்டப்படும் போது யாராவது ஏற்றுக்குவாங்களா? உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதிங்க. உலக பொருளிலே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அதுக்கு மேலே உண்மையான காரியத்தில் தேவன் எப்படி உங்களுக்கு தருவார்? இந்த உலக பிரகாரமாக இருக்கிறதுலே நீங்கள் உண்மையாக இல்லை, உலக பிரகாரமான காரியத்தில் அழிந்து போகிறதுலே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா, இன்னும் நித்தியமான பரலோகத்துக்குரிய விஷயம்லாம் நிறையா இருக்குது.
எப்படி தேவன் உங்களை நம்பி தருவார்? அல்லேலூயா. உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆனால் உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் எப்படி இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக மாற்றம் மறுரூபமாக இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்போ முடிய போகுது, எப்போ நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. ஒன்லி ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை. உண்மையாகவே இந்த டாட்டா பிர்லா அவர் மரிக்கும் போது கூட அவரோட உடலை அவங்களுடைய முறைப்படி அதை அந்த காகங்களுக்கு அந்த கழுகுகளுக்கு இரையாக வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாராம். ஆனால் அதை அனுமதிக்கலைன்றாங்க. எதுக்கு சொல்ற? ஒரு உலக பிரகாரமான மனிதன், அவர் வாழ்ந்த காலமெல்லாம் வாழ்ந்து அவருடைய வருமானத்தில் கூட அவர் போய் சேர்ந்தா கூட அவர் செய்கிற பொது தொண்டுகளுக்கு போய் சேர்ற மாதிரி தான் பெரிய பணக்காரன்றோம். ஆனால் அவங்களே அவங்களுடைய கிரியைகளை கரெக்டாக வைக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தில் வாழணும்னு நினைக்கிறோம், ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை ஏதாவது மாறி இருக்கா? சகேவி மாதிரி வாழ்க்கை ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? கொர்நேலியு தான தர்மங்களை போல தேவ சன்னிதானத்தில் நம்முடைய ஜெபங்கள் எட்டப்படுமா? தொற்கால போல நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி கேட்ட வார்த்தையை நீங்களா உட்கொண்டு நீங்களா உங்கள் இருதயத்தில் உணர்வு வந்திருக்கணும். ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே வாய்களை திறந்து நிதானித்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். லெட்ஸ் ஓப்பன் எ மவுத். கொஞ்சம் வாயை திறந்து ஆண்ட சமூகத்தில் என் ஜெபம் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குடும்பத்தில் நான் எப்படி, என் ஜெபம் என் வீட்டிலேருந்து ஏறெடுக்கிற ஜெபம் தேவ சன்னிதானத்தை எட்டுதா, என் தான தர்மம்லாம் எப்படி இருக்குது, நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் உதவி செய்கிறேன், என்னை நானே விளம்பரம் பண்ணிக்கிறேன் நான் ஒன்று பண்ணிட்டு கூட, இல்லை நான் மாய்மாலமாக வாழ்கிறேன்னா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு வாழ்க்கை என்ன சாதிக்க போகிறோம்? என்ன கொண்டு வந்தோம்? என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. தொற்காலின் நற்கிரியைகள் அவரை உயிரோடு எழுப்ப பேதுரு ஜெபிக்கிறார், உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை மரித்த நிலையில இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை உயிரோடு எழுப்புவாராக. எல்லா வாய்களை திறந்த ஆண்ட சமத்துல ஜெபிக்க போகிற ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே, இந்த வருஷத்துல 11 மாசம் செய்தி கேட்ட ஆண்டவரே, ஆனா சகே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இன்னைக்கு வா நான் வீட்டுல தங்கணும்னு சொன்ன உடனே அவர் சொல்ற, நாஸ்தியில பாதியை நான் ஏழை கொடுத்துறேன் ஆண்டவரே, யார் இடத்துல அநியாயமா வாங்கினா நாளத்தனே நான் திருப்பி தருகிறேன். 11 மாதங்கள் செய்தி கேட்ட தேவனுடைய பிள்ளைய, ஏதாவது மாறி இருக்கீங்களா? கோபம், எரிச்சல், சண்டை, கேரக்டர்ஸ் ஏதாவது மாறி இருக்கா? இல்ல விருந்தாளி போல வந்து போறீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து வாய்களை திறந்த ஆண்டு சமத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, என் லைஃப் ஏதாவது மாறி இருக்குன்னு ஆண்டவரே, என் லைஃப் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க ஆண்டவரே, இந்த சகே வீட்டுக்கு போனீங்க, ஆனா சொன்ன உடனே ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு ஆண்டவரே. எவ்வளோ பிரசங்கம் கேட்கிறேன், எவ்வளோ பாட்டு பாடுறேன், எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும் ஏசப்பா. ஆண்டவரே, நான் மாறாத கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கை மறுரூபம் ஆகணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மறுரூபம் ஆகணும் ஆண்டவரே. ப்ளீஸ் சேஞ்ச் மை லைஃப் லார்ட். என்னோட வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்னோட ஜீவியத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஏதோ கிறிஸ்தவன், நான் பல வருஷமா சர்ச்சுக்கு போறேன்னு இருக்கேன், ஆனா ஏதாவது கொஞ்சம் மாறி இருக்குதா? இயேசுவின் நாமத்தினால எல்லா மலட்டு கர்ப்பங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், எல்லா மலட்டு கர்ப்பங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், எல்லா செத்து கிடக்கிற எல்லா இருதயங்களிலே உம்முடைய வார்த்தையோட இருதயத்துல மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க விடாம வாயை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிற ஆண்டவர். That Lord I release in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா மொப்பம் மந்தாரமான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக ஆண்டவர். கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். மாற்றுங்கப்பா. சகே வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்த ஆண்டவர், இன்னைக்கு ஆண்டவரே எங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட சேஞ்ச் மீ லார்ட்.
கேளுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா வாயத்தந்து கேட்கலாம், என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க வேத வசனத்துக்கு ஏற்றது போல என்னை மாற்றுங்க. என் சூழ்நிலைக்கு ஏற்றது போல இல்ல, வேத வசனத்துக்கு ஏற்றது போல, சத்தியத்துக்கு ஏற்றது போல சேஞ்ச் மீ லார்ட். என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. கொர்நேலியின் தான தர்மங்களும் ஜபங்களும் தேவ சன்னிதானத்தில் எட்டியது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவரே, என் தான தர்மங்கள் எப்படி இருக்குது, என் ஜபங்கள் எப்படி இருக்கிறது? சுயநலமாவே என்ன நான் எனக்காகவே நான் வாழ்வேனா? இன்னைக்கு என்ன மாற்றுகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற, என்னை மூட்டு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொற்காலை போல நற்கிரியை செய்தவனாக, ஒருவேளை நான் உயிரோடு இருக்கும்போது யார் என்ன பேசுவாங்களோ தெரியாதானா, நான் மரிக்கும் போது கண்ணீர் விட ஆட்கள் வேண்டாம் ஆண்டவரே. நான் மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ள நான் நித்திரடையும் போது என்னை குறித்து சாட்சி சொல்ல ஆட்கள் வேண்டாம் ஆண்டவரே. என்னை குறித்து பேசுவதற்கு ஆட்கள் வேண்டாம் ஆண்டவரே. என்னை மாற்றுங்கப்பா. சேஞ்ச் மீ லார்ட். என்னை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஏசப்பா. சுவிசேஷத்துக்கு நான் வாழணும், சுவிசேஷத்துக்காக என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார், உண்மையாவே என் கூட பேசியிருக்கிறார். என் வாழ்க்கை இந்த வருஷத்துல, இந்த டிசம்பர் மாதத்துல, இந்த முதல் தேதியில என் வாழ்க்கை நான் மாறணும் விரும்புகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கை சும்மா இப்படியே போயிடக்கூடாது. நான் யாருக்காவது நான் ஒரு பிராச்சனமான ஒரு பாத்திரமா மாறணும். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றவங்க உங்க கைகளை உயர்த்தி காமிங்க. அந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஏசப்பா. அவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க பாபா, கையை உயர்த்துனாங்க, எழுந்து நின்று அந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. மாறவே ஆசைப்படுகிறே, நீ மாற்றிவிடும் அன்மை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் நன்மை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் நன்மை நேசரே. சிந்தை மாறணும், செயல் மாறணும், சிந்தை மாறணும், செயல் மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லா வாயை திறந்து சொல்லாமா? மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, மாற்றிவிடும் அருமை நேசரே. என்னோடு சேர்ந்து விருப்பம் உள்ளவங்க இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். அன்புள்ள இயேசப்பா, என் வாழ்க்கை மாறணும், என் ஜீவியம் மாறணும். உங்க வார்த்தையின்படி, உங்க சத்தியத்தின்படி என் வாழ்க்கை மாறட்டும். தரிசனம் உள்ளவனாக, உங்க சித்தத்தை பூமியில செய்கிறவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நற்கிரியை செய்கிறவனாக என்னை மாற்றுவீராக. என் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.